Hello, வணக்கம் and நமஸ்தே friends. Welcome you all back to my channel. தமிழ் வேர்ட்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணி எப்படி ஹிந்தி ஈஸியாக பேச கற்றுக்கலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய டாபிக். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இந்த எபிசோடு, அதாவது பார்ட் 18th எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ன புதுசாக கற்றுக்க போகிறோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு விதமான ஆக்குபேஷன்ஸ், அதாவது வெவ்வேறு விதமான தொழிலை நம்ம வந்து ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லைட்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர். ஓகேவா? ஸோ மருத்துவர் இது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் முதல்ல ஆக்குபேஷன் அப்படின்ற ஒரு வேர்டை தமிழில் என்ன சொல்லுவாங்க, அதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஆக்குபேஷன் அப்படின்ற ஒரு வேர்டை தமிழில் தொழில் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ தொழில் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தையை ஹிந்தியில் உத்யோக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ தொழில் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தையை ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க, உத்யோக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க ஸ்லைடில் இருக்கிற ஃபர்ஸ்ட் வேர்டை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மருத்துவர் அப்படின்றது நம்மளுடைய தமிழ் வார்த்தை. நம்மளுடைய மருத்துவர் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் தமிழ் வார்த்தையை நம்ம ஹிந்தியில் சிகித்சக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மருத்துவர் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தையை ஹிந்தியில் சிகித்சக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா பல் மருத்துவர். ஸோ பல் மருத்துவர் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தையை ஹிந்தியில் தந்த் சிகித்சக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பல் மருத்துவர் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தையை ஹிந்தியில் தந்த் சிகித்சக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்த தமிழ் வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆசிரியர். ஆசிரியர் அப்படின்றது தமிழ் வார்த்தை. ஆசிரியர் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தையை ஹிந்தியில் அத்தியாபக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆசிரியர் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தையை ஹிந்தியில் அத்தியாபக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த தமிழ் வார்த்தை பார்த்தீங்கன்னா பொறியாளர். பொறியாளர் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் என்ஜினியர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ பொறியாளர் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் இன்ஜினியர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த தமிழ் வார்த்தை பார்த்தீங்கன்னா செவிலியர். செவிலியர் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் நர்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம், தாயி அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ செவிலியர் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் நர்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம், தாயி அப்படின்ட்டு வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொழிலதிபர். தொழிலதிபர் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் வியாபாரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ தொழிலதிபர் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் வியாபாரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த தமிழ் வார்த்தை பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன். எலக்ட்ரீஷியன் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் பிஜ்லி மிஸ்திரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ எலக்ட்ரீஷியன் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் பிஜ்லி மிஸ்திரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த தமிழ் வார்த்தை பார்த்தீங்கன்னா ஓவியர். ஓவியர் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் சித்திரக்கார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஓவியர் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் சித்திரக்கார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொரு வாட்டி இந்த ஸ்லைடில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸுமே பார்க்கலாம். சரிங்களா? மருத்துவர் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தைக்கு சிகித்சக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பல் மருத்துவர் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் தந்த் சிகித்சக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆசிரியர் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் அத்தியாபக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பொறியாளர் அப்படின்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் இன்ஜினியர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. செவிலியர் அப்படின்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் நர்ஸ் ஆர் தாயி அப்படின்ட்டு கூட சொல்லலாம். ஓகேங்களா? தொழிலதிபர் அப்படின்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் வியாபாரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எலக்ட்ரீஷியன் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் பிஜ்லி மிஸ்திரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓவியர் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஹிந்தியில் சித்திரக்கார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். இந்த ஸ்லைடில் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உழவர். உழவர் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் கிசான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ உழவர் அப்படின்றது தமிழ் வார்த்தை. உழவர் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் நம்ம கிசான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காவல். காவல் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் போலீஸ் அப்படின்ட்டு சொல்லலாம், ரக்ஷக் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த வேர்டு பார்த்தீங்கன்னா தபால்காரர். தபால்காரர் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் டாக்கியா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தபால்காரர் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் டாக்கியா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பைலட். பைலட் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் ஜஹாஸ் சலானே வாலா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பைலட் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் ஜஹாஸ் சலானே வாலா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த தமிழ் வேர்டு பார்த்தீங்கன்னா கலினியர். கலினியருக்கு
அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில கலாக்கார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கலைஞர் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில கலாக்கார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்த தமிழ் வேர்டு பார்த்தீங்கன்னா இயக்குனர். இயக்குனர் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில நிதேஷக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இயக்குனர் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஹிந்தியில நிதேஷக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நடிகர். நடிகர் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில அபிநேதா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நடிகர் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில அபிநேதா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொரு வாட்டி இந்த ஸ்லைடில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸுமே நான் வந்து சொல்கிறேன். உள்ளவர் அப்படின்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் கிசான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. காவல் அப்படின்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் போலீஸ், அப்படி இல்லைன்னா ரக்ஷக் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தபால்காரர். தபால்காரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் டாக்கியா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பைலட் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஹிந்தியில் ஜஹாஸ் சலானே வாலா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கலைஞர் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில கலாக்கார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சாரி, இயக்குனர் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில நிதேஷக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நடிகர் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில அபிநேதா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். இந்த ஸ்லைடில் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா தலைவர். தலைவர் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில நேதா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ தலைவர் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில நேதா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநர். ஓட்டுநர் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில காடி சலானே வாலா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓட்டுநர் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில காடி சலானே வாலா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிப்பாயி. சிப்பாயி அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் சைனிக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ சிப்பாயி அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் சைனிக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா மாணவர். மாணவர் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் சாத்ர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மாணவர் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் சாத்ரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்லைடில் எல்லா வேர்ட்ஸுமே இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். தலைவர் அப்படின்ற தலைவர் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில நேதா அப்படின்ட்டு சொல்றோம். ஓட்டுநர் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு காடி சலானேவாலா அப்படின்ட்டு சொல்றோம். சிப்பாயி அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில சைனிக் அப்படின்ட்டு சொல்றோம். மாணவர் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில சாத்ர் அப்படின்ட்டு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இந்த ஸ்லைட்ல, அதாவது இந்த எபிசோட்ல இவ்வளோதான் நம்ம பார்க்க போறோம், இவ்வளோதான் கற்றுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ எங்களுடைய யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தன்யவாத்.